சார் இப்போ விவசாய நிலங்கள்லாம் வந்து இப்போ வந்து ரியல் எஸ்டேட்டா மாறிக்கிட்டு இருக்கு சார். இப்போ நான் சொல்ற அச்சிறுபாக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல பெரிய ஒரு விவசாய பூமி அது. திண்டிவனம், அச்சிறுபாக்கம், மேல்மருவத்தூர். ஏன் நான் வந்து என்னுடைய இளமை கால பருவத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிண்டி தான்னால விவசாயம் இருந்தது. குரும்பேட்டை, பல்லாவரம்லாம் வந்து விவசாய பூமியா இருந்தது. ஒரு கால போக்குல அது எல்லாமே வந்து இப்போ நகரங்களா ஆயிடுச்சு. இப்போ விவசாய நிலங்களை வந்து ரியல் எஸ்டேட்டா மாத்திட்டு எல்லாருமே இப்போ சிட்டிக்குள்ள வந்து என்ட்ரி ஆகுறாங்கன்னு சொல்லி ஒரு விஷயங்கள் வருது வெளியில. இது எப்படி சார் போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, இது போயிட்டுருக்கு அப்படின்றத தாண்டி இன்னைக்கு விவசாய நிலங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிற விவசாய நிலத்தில் இன்னைக்கு விவசாயம் நடத்துகிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இன்னைக்கு சிட்டியை ஒட்டி எல்லாருமே ஒரு நல்ல நிலைமையில் படிச்சுட்டாங்க, நல்ல ஒரு வேலைகளுக்கு போயிட்டாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த பகுதிகளில் இருக்கிற நிலங்களை வந்து செப்பனிடவோ பயிர் வைக்கவோ இன்றைக்கி வந்து ஆட்கள் பற்றாக்குறைன்ற ஒரு பெரிய விஷயம் வந்து விவசாயத்துலேயும் அதிக அளவில் போயிட்டுருக்கு. இப்போ விவசாயம் பண்ண எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய நிலத்தை விற்று தனக்கு இருந்த ப்ராப்பர்ட்டிங்கெலாம் விற்று தான் ஒவ்வொருத்தரையும் படிக்க வச்சாங்க. ஆனால் நீங்கள் கேட்குற இந்த கேள்வியில் ஒரு விஷயம் எனக்கு புரியுது. இதெல்லாம் பிளாட் ஆக்கிட்டு வீடாக்கிட்டு நீங்கள் விவசாயத்துக்கு சோத்துக்கு என்ன பண்ணுவேன்ற ஒரு கான்செப்டில் தான் நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்க சார். பட் இருந்தாலும் இன்றைக்கி விவசாயம் பண்ணுறதுக்குன்ற ஒரு சில மாவட்டங்கள் இருக்குது. குறிப்பாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா டெல்டா மாவட்டங்களில் நிறைய விவசாயங்கள் நடக்குது. அதே நேரம் இன்றைக்கு சிட்டியை ஒட்டி அப்படின்னும் போது நம்ம விவசாயம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. அதே நேரம் அதை பண்ணுறவங்க இருக்காங்களான்னு பார்த்தா ரொம்ப கம்மி. இன்றைக்கி பயிர் வச்ச நிலத்தை போய் எந்த ஒரு ப்ரொமோட்டரும் பேச மாட்டாங்க. இப்போ பயிர் வச்ச சில இடத்த பார்க்கும்போது எனக்கே ஒரு ஆசை இருக்கும், பரவாயில்ல இவ்வளோ சிட்டிக்குள்ளே இந்த இடத்துல பயிர் வச்சுட்டு இருக்காங்க. அந்த ஓனரை பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா இன்றைக்கும் அவர் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கார். பட் அதுக்காக வித்துட்டவங்களாம் உழைக்க தயார் இல்லைன்னு சொல்ல வரல. பட் இன்றைக்கி அந்த ஒரு வாய்ப்பு வந்து இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி வந்து எல்லாருமே படிச்சுட்டாங்க, படிச்சுட்டு நான் விவசாயம் பண்ணுறதான்ற ஒரு சூழ்நிலை வந்து ஒரு 15-20 வருஷமாக இருக்குது. பட் ஆனால் இன்றைக்கி அது ஒரு சில விஷயங்கள் மாறிட்டு வருது. நம்ம நிறைய இன்டர்வியூஸ் பார்க்குறோம். எல்லாருமே வந்து நான் வந்து ஐடியில் இருந்தேன், இன்றைக்கி நான் ஐடியை விட்டுட்டு நான் மாட்டு பண்ணை வச்சுருக்கேன், ஆட்டு பண்ணை வச்சுருக்கேன். இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா எனக்குமே அந்த ஒரு ஆசை இருக்குது. ஃப்யூச்சரில் ஒரு 10 ஏக்கர் வாங்கிட்டு நம்மளும் ஒரு விவசாயம் பண்ண போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கும் உள்ளேயும் இருக்குது. சார் சமீப காலமாக வந்து இந்த ரியல் எஸ்டேட்னால ஓகேங்களா, ரியல் எஸ்டேட்டுன்ற ஒரு விஷயத்துக்கு வந்தாலே அரசியல்வாதிகளுடைய தலையீடு அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு புரளின்னு சொல்ல முடியாதது ஒரு நிலவரம் போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? சார், அரசியல்வாதிகளுடைய தலையீடு அப்படின்றத தாண்டி ஏன் ரியல் எஸ்டேட் பண்ணவங்க அரசியல்வாதியாக ஆன வரலாறும் உண்டு. ஓகேவா? இந்த தொழில் வந்து மிகப்பெரிய ஒரு பணம் புழங்கக்கூடிய ஒரு தொழில். அதே நேரம் அரசியல் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் விரும்பியும் வர்றதில்லை. நீங்கள் சொல்கிற அந்த அரசியல் தலையீடுகளை மேற்கொள்றதுக்காக ஒரு சிலர் அரசியலுக்கு வர்றவங்க தேவைப்படுது. இன்னைக்கு நான் வந்து ஒரு இடத்துல இருக்கேன்னா நான் தொழிலை மட்டுமே பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் என்னை தொழிலை தெளிவாக பண்ணுறதுக்கு விடுறதில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது நமக்கு ஏதோ ஒரு பின்புலம் தேவைப்படுது. அப்படிப்பட்ட பின்புலம் அப்படின்னு வரும்போது எல்லா தொழிலதிபர்களுமே யோசிக்கிற ஒரு விஷயம்னா அது அரசியலில் தான் இருக்கும். ஒரு கட்சியில் நம்ம இணைஞ்சிட்டோம்னா அந்த கட்சியிலேருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள அப்படி அந்த கட்சியில் அவர் சேரும்போது அவர் அரசியல்வாதியாக மாறிடுறார். சார், இப்போ ரியல் எஸ்டேட்னாலே இந்த புரோக்கரேஜ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இப்போ எவரோ ஒருத்தருடைய இடம் இருக்கும், அதுக்கு ஒரு ஓனர் ஒருத்தர் இருப்பாரு, அது வந்து ஒரு புரோக்கர் கிட்ட வருது, அவர் கீழே ஒரு 4 பேர் இருப்பாங்க, அவர் கீழே அவங்களுக்கு கீழே ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க. இப்படி வந்து போறப்போ இந்த இடம் விற்கிறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கு நடுவில் ஒரு புரோக்கரேஜ்னு இருக்குல்ல சார், இது ஒரு ஆரோக்கியமான விஷயமா சார்? இது தேவைப்படுதான்னு கேட்குறேன். அதாவது சார், ஆரோக்கியமான விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாங்களே ஒரு லேண்டை போய் பார்க்குறோம். சரிங்க சார். அந்த லேண்டை நாங்கள் பார்க்கலாம், ஆனால் அந்த லேண்ட் ஓனர் யாருன்னு பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு மீடியேட்டர் தேவைப்படுது. அப்போது அந்த லேண்ட் ஓனருக்கும் இவங்க வாங்கினா இதை கரெக்டாக நமக்கு பேமெண்ட் கொடுப்பாங்க, இது சரியான விதத்தில் இதை டெவலப் பண்ணி நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்கன்னு தெரிய வைக்கிறதுக்கு அந்த இடத்துல அந்த லேண்ட் ஓனருக்கும் ஒரு மீடியேட்டர் தேவைப்படுது. கண்டிப்பாக. அப்போது இந்த 2 பேருக்குமே இந்த மீடியேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆரோக்கியமானதை தான் நான் பார்க்குறேன். தேவைன்றீங்க சார். இப்போ வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் லெவலில் போயிட்டா இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா? அவங்களுடைய பேரை நம்ம சொல்லக்கூடாதுங்க. ஆனால் பெரிய பெரிய பில்டர்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு 700 வீடு 800 வீடு கட்டி ஒரு பெரிய வில்லா மாதிரி ரெடி பண்ணி ஒரு உள்ளே வந்து ஒரு சேஃப்டியாக வந்து செக்யூரிட்டியாக வந்து உள்ள அவங்க செக்யூரிட்டாக வந்து பண்ணுறாங்க.
இதுல வந்து ஃப்ரீடம் இருக்குமா சார்? அது வந்து உள்ள அந்த வாழ்ற அந்த வசிக்கிற அந்த குடும்பத்துக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுல ஒரு கட்டுக்கோப்பு, ஒரு சொந்தக்காரங்க பார்க்க வந்தா கூட செக்யூரிட்டியை மீறி வர முடியல. அவங்கள கேமரால காமிச்சிட்டு அவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, செக்கிங் இருக்கு. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு விஷயத்துல அது ஒரு சிறை வாழ்க்கை மாதிரி தானே சார் அவங்க வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி ஒரு அப்படி எடுத்துக்கிறத விட இன்னைக்கு நிறைய பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போயிடுறாங்க. ஓகே. பிள்ளைங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுடைய பாதுகாப்புன்ற ஒரு விஷயம் அதில் இருக்கு. ஓகே. அதை நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம ஜெயில் வாழ்க்கை அப்படின்றது வந்து அது வேற. பட் இந்த பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஒரு நண்பர் வராரு, இல்ல நம்மளுடைய சொந்த பந்தங்கள் யாராவது வந்தா கூட அது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம் தான். அது ஒரு ஆரோக்கியம். என்னன்னா அதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட்டை பொறுத்து தான் அந்த ஆரோக்கியத்துக்கான விஷயங்கள் இருக்கு. இப்போ வில்லா வாங்குறது பெஸ்டா இல்ல ஃப்ளாட் வாங்குறது பெஸ்டா சார்? கடைசியா சொல்றீங்க சார். சார் வில்லா வாங்குறது பெஸ்ட்டா ஃப்ளாட் வாங்குறது பெஸ்ட்டானா அது உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை வச்சு தான். இன்னைக்கு இல்லை சார், ஏன்னா ஒரு காலத்தில் நானுமே வந்து ஃப்ளாட் வாங்குறது ஒரு பெரிய கெட்ட பழக்கம்னு யோசித்த ஆள் தான் நான். ஆனால் இன்னைக்கு நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து இந்த பட்ஜெட்டில் இந்த இடத்துல வேணும், இந்த இடத்துலையே வேணும் அப்படின்னா ஃப்ளாட்டு தான் வாங்க முடியும். ஓகே. பட் நம்ம கொஞ்சம் அதை அதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுன்னு இருக்குது. இப்போ டெய்லி இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்போ வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்லேருந்து டெய்லி ஒரு அண்ணா சாலைக்கு போகணும், மவுண்ட் ரோடு போகணும் அப்படின்னா அது மிகப்பெரிய ட்ராவலிங் டைம். ஓகே. அந்த டைமில் சிட்டிக்குள்ளே நம்ம அப்பார்ட்மெண்ட் வாங்கினா அது நல்லதுன்னு நினச்சிங்கன்னா அது இன்றைக்கி நல்லது தான். ஓகே. அது கெட்டதுன்னு சொல்ல முடியாது. பட் அவுட்ருன்னு நீங்கள் வந்துட்டு இங்கே வந்து அப்பார்ட்மெண்ட் வாங்குறது பெஸ்ட்டா வில்லா வாங்குறது பெஸ்ட்டானா புறநகர் பகுதிகளில் நீங்கள் வில்லா வாங்குறது தான் பெஸ்ட். மக்களை பார்த்தீங்கன்னா இப்போ நான் சார்கிட்ட ஒரு விஷயம் கேட்டேன். அதாவது சென்னைக்கு மிக அருகாமல் சொல்லிட்டு சில ரியல் எஸ்டேட்ஸ்லாம் வந்து பொய் சொல்லி விற்கிறாங்களே சார் இடத்தான்னு சொல்லிட்டு. ஆனால் EAR பில்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அது இல்லை. ஏன்னா நான் சில பேர் வந்து சார்கிட்ட ரெஃபர் பண்ண இடம் வாங்க போறப்போனா சார் சொன்னது இதுதான், நீங்க இன்னைக்கு வாங்குற இடத்த ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் சொன்னதெல்லாம் உங்க பக்கத்துல இருக்குன்னு சொன்னாரு. அது மற்றவங்க எப்படின்னு தெரியல, இண்டஸ்ட்ரீஸ்ல அந்த பில்டர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல சார் வந்து இருக்கிறத சொல்லி தான் கொடுத்தாரு எங்களுக்கு இடத்த. அதாவது எனக்கு இல்லை, என்னுடைய நண்பருக்கு. சார் இப்போ நீங்க உங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு சார் போயிட்டு இருக்கு. இப்போ நம்மளது நல்லம்பாக்கம், கண்டிகையில் நல்லம்பாக்கத்தில் ராசாத்தி நகர். என்ன சார் ஸ்கொயர் ஃபீட்டு? 2700 ஆஸ்கிங் ப்ரைஸ். என்னென்ன ஸ்பேஸ்ல சார் கொடுக்குறீங்க? அதாவது ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ரெண்டுலேயுமே அவைலபிள் இருக்குது. ஓகே. 875 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. 2100 வரைக்கும் நம்மகிட்ட சைட்ஸ் இருக்குது. ஓகே சார். எப்படி சார் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இப்போ நாங்கள் வீடு கட்டணும் அப்படின்னா நீங்களே அதை பண்ணி கொடுத்துருவீங்களா இல்லை? ஓகே, உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக வேணும்னா நம்ம கஸ்டமைஸ்டாக வேணால் நீங்கள் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே சார். இப்போ எனக்கு ஒரு இடம் வாங்குறேன் சார், நான் ஒரு 1050 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்ககிட்ட இடம் வாங்குறேன் சார். இப்போ எனக்கு ஒரு பிளான் இருக்கும் என் மைண்டில், இப்படி ஒரு வீடு வாங்கி நான் இப்படி வீடு கட்டணும், கார் பார்க்கிங் கூட கட்டணும் அப்படின்னு சொன்னால் என்ன பட்ஜெட்டில் சார் பண்ண முடியும்? டியூப்ளெக்ஸ் ஹவுஸ்ன்றது ஒரு 40,000 45 லட்சம் இருந்தால் வீடாக கட்டலாம். ஆசை தேவை, ஆசைக்கு வீடு வேணும், தேவைக்கு வீடு வேணும்னா அந்த 45 லட்சத்தில் முடிச்சிடலாம். ஆசைக்கு வேணும்னா இது ஆசைக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிறைய செய்யலாம் சார். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யானை வந்து அசைஞ்சு சாப்பிடும், வீடு வந்து அசையாமல் சாப்பிடும். நீங்கள் இந்த வீடு கட்டுற வீட்டில் 50 லட்சம் போட்டு நீங்கள் இன்டீரியர் பண்ணாலும் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் இன்றைக்கி நிறைய வந்திருக்கு. அப்போ அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணணும்னு நினச்சி போனீங்கன்னா ஒரு விஷயத்தில் நம்மளை லாக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே முடிச்சிடலாம். பட் நம்ம ஆசையை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினச்சோன்னா நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்கும், பட்ஜெட் உங்களுக்கு ஏறிட்டே இருக்கும். ஓகே மக்களை, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்ம கேட்ட கேள்விக்கு வந்து நமக்கு தெளிவாகவும் ரொம்ப வந்து கேஷுவலாக விளக்கம் கொடுத்தாரு திரு எட்வின் ஆரோக்கியரத் சார் அவர்கள். நீங்கள் வந்து தாம்பரம், அதாவது சபர்பன், அதாவது புறநகர் பகுதிகளில் இடம் வாங்கணும்னு நினச்சி நீங்கள் எதை நினச்சிங்கன்னா இப்போ கீழே தெரிகிற அந்த நம்பரில் வந்து கால் பண்ணி பேசுங்க. சார்கிட்ட வந்து நேர்மையாக நியாயமான விலையில் வந்து நல்ல தரமான, அதாவது முன்னேறக்கூடிய ஃப்ளாட் மற்றும் பிளாட்டுகள் வந்து விற்பனைக்கு உள்ளது. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா கீழே நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்களே இங்கே என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இங்கே புரோக்கர் கிடையாது, மீடியேட்டர் கிடையாது, எல்லாமே சாருடைய டாக்குமெண்ட் தான். டைரக்டா சார் தான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தருவாரு. அதனால இடைத்தரகர்கள் இல்லாம நீங்க இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க உடனே தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா EAR பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ், ராசாத்தி நகர், நல்லம்பாக்கம். நன்றி சார், ரொம்ப நன்றி சார். இது வரைக்கும் என்னுடைய கேள்விகளுக்கு வந்து ரொம்ப நீங்க பொறுமையா பதில் சொன்னீங்க. மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் சார். நன்றி சார்.